ஆதி ஸ்ட்ரென்ஸ். இன்னைக்கு குட்டி கதைகள் பகுதியில் அடுத்த 3 சுவாரஸ்ய கதைகளை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். உருவாக்க வெறுப்பு. 10வது மாடியில் 3 பேர் வேலை செஞ்சாங்க. முதல் ஆளுக்கு இட்லியே பிடிக்காது. இந்த இட்லியை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு. இன்னைக்கு இட்லி மட்டும் டிஃபன் பாக்ஸில் இருக்கட்டும், இந்த 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்து சாக வேண்டியது தான். 2வது ஆளுக்கு சப்பாத்தியே ஆகாதுங்க. இந்த சப்பாத்தியை தான் எத்தனை நாளைக்கு தின்னு தின்னு சாகிறது. இன்றைக்கி மட்டும் டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி இருக்கட்டும், ஒரேடியாக செத்துற வேண்டியது தான். 3வது ஆளுக்கு தோசையே வாய்க்கு விளங்காது. அவனும் அந்த மாதிரியே நினச்சிட்டான். மதிய உணவு நேரம் வந்துச்சு. முதல் ஆள் போய் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்துருக்கான். உள்ளே இட்லி இழிச்சுது. ஓடி போய் அந்த 10வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான். 2வது ஆளுக்கு போய் திறந்து பார்த்தபோது உள்ள சப்பாத்தி சவாலாக ஊறி கிடந்துச்சு. அவனும் ஓடி போய் குதிச்சிட்டான். 3வது ஆளும் ரொம்ப பரபரப்பாக திறந்து பார்த்தான். ஐயோ பாவம், அவனுக்கு பிடிக்காத தோசையே இருந்துச்சு. பார்த்தது தான் தாமசம். ஓடி போய் விழுந்து செத்தே போயிட்டான். செத்து போன 3 பேரையும் கத்தி நின்று 3 வீட்டுக்காரிகளும் அழுது புலம்புனாங்க. ஐயோ, இவருக்கு இட்லியை கொடுத்து அனுப்பி இவர் அநியாயமாக கொன்னுட்டேனே. ஐயையோ, இவருக்கு சப்பாத்தி ஆவாதுன்னு தெரிஞ்சுமே கட்டி அனுப்பி கொன்னுட்டேனே. 3வது ஆளோட பக்கத்தில் நின்ன வீட்டுக்காரி ஒன்றுமே புரியாமல் புலம்பினான். சரி, இவர் ஏன் செத்தாரு? மத்தியான சாப்பாட்டுக்கு அந்த தோசையை சமைச்சு எடுத்துட்டு வந்ததே இவரு தானே. வெறுப்புகளை நீயே உருவாக்கி அதையே வெறுப்பது உனக்கு வேலையாய் போச்சு. அடுத்த குட்டி கதை உல்லாச கல்லறை. ஜோசியர் ஒருவர் சொல்லிட்டாரு, அரசருக்கு கண்டம் வரும். கேட்ட அரசன் திடுக்கிட்டான். கண்டத்திலிருந்து தப்பிக்க திட்டமிட்டான். பீரங்கியால் துளைக்க முடியாத கோட்டை சுவர்களை சுறுசுறுப்பாக எழுப்பினான். அவற்றை சுற்றிய அகழிகளை அகலமாக்கினான். ஒரே ஒரு ஜன்னலை தவிர அனைத்து அடைப்புகளையும் அடைத்துவிட்டான். 100கணக்கான சிப்பாய்களை கோட்டை வாயிலில் சீராக நிறுத்தி வைத்தான். உள்ளேயே உல்லாசமாய் உலா வந்தான். இருந்த ஒரே ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்தான். வெளியிருந்து இவனை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாடோடி. பார்த்தவன் விழுந்து விழுந்து சிரித்தான். சிரித்தவனை பார்த்து கண்கள் சிவந்தான் அரசன். ஆணையிட்டான். இழுத்து வரப்பட்டான். ஏன் சிரிக்கிறாய்? அந்த ஜன்னலை இழுத்து மூடிவிட வேண்டியதுதானே. எப்படி? மூச்சு காற்றுக்கு எங்கே போவேன்? அதையும் மூடிவிட்டால் இது கல்லறை ஆகிவிடாதா? இப்போது மட்டும் என்னவாம், நீ கல்லறையில்தானே வசிக்கிறாய். தொடர்ந்து நக்கலடித்தான் நாடோடி. என்ன, ஒரே ஒரு வித்தியாசம். இந்த கல்லறைக்கு கதவு இருக்கிறது, காவல் இருக்கிறது, அவ்வளவுதான். தரமான வாழ்வு ஊரை மதிக்கும், தன் உயிரை மதிக்காது. 24 மணி நேரமும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அலைபவர் வாழ்வை இப்படிதான் மோசமாக்கிக் கொள்கிறார்கள். அடுத்த கதை உன்னத உழைப்பு. பட்டுப்புழு ஒன்று பட்டு நூலை கட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்தது சிலந்தி ஒன்று. உன்னால் தான் நூல் விட முடியுமா? என்னாலும் முடியுமே. அதுவும் வலை பின்னியது. விறுவிறுவென வேலையை ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் வலையை பின்னி முடித்தது. அருகிலே வெள்ளை நிறத்தில் தன் வீட்டு விலாசத்தையும் எழுதி வைத்தது. வேலையை முடித்துவிட்டு பட்டுப்புழுவை பார்த்தது. அதுவோ இன்னும் நூலை விட்டபடி சுற்றி சுற்றி கட்டிக்கொண்டே இருந்தது. பட்டுப்புழுவாரே, இதோ பார், நான் எப்போதோ என் வலையை பின்னி முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் நீ கால்வாசி கூட முடிக்கவில்லையே. இவ்வளவு மெதுவாக பின்னினால் எப்போதுதான் பின்னி முடிப்பாய்? கூட்டு கட்டியபடியே சொன்னது பட்டுப்புழு. சிலந்தி பூச்சியே, உன் வலையையும் என் வலையும் ஒன்றா? உன் வலையின் நோக்கமே பூச்சி பிடிக்கத்தான், என் வலையின் நோக்கமே வேறு. உன் நூலை மக்கள் நூலாம்படை என்று சொல்லி விளக்கமாற்றார்கள், அடித்து அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் என் நூலோ பத்திரப்படுத்தி பட்டு நூல் என்று போற்றுகிறார்களே. முடித்தது. நான் மதிப்போடு உழைக்கிறேன், மதிப்பான பொருளையே தருகிறேன். மதிப்பு என்னில் குடிகொள்கிறது. உன்னத நோக்கம் உன்னதையே தயாரிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆதி ஸ்ட்ரென்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.